சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப பார்வதி வீட்டுல விஜயாவும், ரோகிணியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன நம்ம ரோகிணி மறுபடியும் அந்த 5,00,000 குடுத்தா வந்து நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படின்னா நீ முதல்ல டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. நான் அதுக்கப்புறம் 5,00,000 குடுக்குறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, உங்களலாம் நம்ப முடியாது. நீங்க ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாத்திட்டீங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னு ரோகிணி சொல்ல, 2 பேருக்குமே பயங்கரமான சண்டை வருது. யாரு பெரிய ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம மனோஜ மறுபடியும் சாரி பப்பரப்பா மனோஜ மறுபடியும் நம்ம நியூமராலஜிஸ்ட் வந்து சந்திக்கிறாப்புல. அப்ப மனோஜ் வந்து வீட்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரு அப்படின்னா எதுக்கு வீட்ல சொல்றீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் கல்யாணத்த முடிச்சிருங்க அவங்களுக்கு தெரியாம. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லிடலாம். வாய்ப்புங்கிறது ஒரு முறை தான் தேடி வரும். அந்த வாய்ப்ப விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு 2 கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் கூட இருக்கு அப்படின்னு உடனே நம்ம மனோஜோட நெனப்பெல்லாம் ரோகிணியும் வேணும், கனகாவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளாரையே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுறாப்புல. அந்த நேரம் பார்த்து அங்க விஜயா வராங்க. விஜயா வந்து ரோகிணிய மீட் பண்ணத பத்தியும் 5,00,000 குடுத்துட்டா உடனே அவ டைவர்ஸ்ல கையெழுத்து போட்டுருவா அப்படிங்கிறத பத்தியும் சொல்லி, உடனடியா 5,00,000 ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா சும்மா இல்லாம 5,00,000 நம்ம முத்துக்கிட்டயும், மீனாகிட்டயும் கேட்குறாங்க. நம்ம முத்து ஏற்கனவே வாங்குன கடன எப்படி அடைக்கிறது அப்படின்னு தெரியாம விழி பிதுங்கி உட்கார்ந்திருக்கிறாப்புல. நோட்லலாம் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறாப்புல. பாருங்க எவ்வளோ கணக்கு, எவ்வளோ காசு குடுக்க வேண்டியது இருக்கு. இதுல நான் எப்படி 5,00,000 ரெடி பண்ண முடியும் அப்படின்னு முத்துவும் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.